நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன். ஐரோப்பா சென்று இடைநடுவில் திரும்பிய யாழ் இளைஞன் மருத்துவமனையில் மக்களே அவதானம். யாழ் போதனா வைத்தியசாலையில் மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்ட 23 வயதான இளைஞர் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் சி யமுனானந்த தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் வைத்தியர் இதனை தெரிவித்தார். அவரது செய்திக்குறிப்பில், இளைஞன் ஐரோப்பாவுக்கு செல்வதாக முகவர்களினால் கடந்த வருடம் 2024 டிசம்பர் மாதம் 28 விமானத்தில் கொழும்பு, மும்பை, நைரோபி வழியாக சியாரா லியோன் என்ற மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அவரது பயணம் தடைப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த இளைஞன் சுகவீனமுற்று இருந்தமையால் குடும்பத்தவர்களால் மீளவும் இலங்கைக்கு கடந்த 11 அழைக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் இளைஞனை பாதித்த மலேரியா கிருமி பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபோரம் என கண்டறியப்பட்டது. அதேவேளை இலங்கையில் மலேரியா நோய் முற்றாக அழிக்கப்பட்டமையினால் மீண்டும் நொலம்பின் மூலம் தொற்றும் மலேரியா நோய் பரவாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பதற்கு இவ்வாறு வெளிநாடு சென்று மேல்பவர்கள் விமான நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியிடமோ அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலோ வைத்தியசாலையிலோ அணுகி உரிய மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மலேரியா நோய் தடுப்பு மருந்தும் பெறலும் அத்தியாவசியமாகும் என போதனாவின் பிரதிபலிப்பாளர் சி யமுனானந்த குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.